ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் மட்டுமே இந்தியாவுடன் வர்த்தக பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளதால் பேச்சுவார்த்தையை தொடர்வதில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யாவின் பொருளாதாரத்தை சீர்குலைத்தால் மட்டுமே அந்நாட்டின் அதிபர் புதின் இறங்கி வருவார் என்று ட்ரம்ப் நம்புகிறார். சீனா, இந்தியா ஆகியவை கச்சா எண்ணெய் வாங்குவதால் தான் ரஷ்யாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக கருதும் அவர், கொள்முதலை நிறுத்தாத இந்தியாவுக்கு கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் 50% இறக்குமதி வரி விதித்துள்ளார். அதே நேரத்தில் பிரதமர் திரு மோடி எப்போதுமே தமது நண்பர்தான் என்று கூறியுள்ள அவர், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்ல உறவு உள்ளதால் சுமூகமான தீர்வு காண்பதில் எந்த சிரமமும் இருக்காது என கூறினார். வர்த்தக தடைகளை நீக்க ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்த நிலையில் அதற்கு பிரதமர் திரு மோடி வரவேற்பு தெரிவித்தார். இதையடுத்து பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் வரும் நவம்பர் மாதத்திற்குள் நல்ல ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இரு தலைவர்களும் அறிவுறுத்தி உள்ளதாகவும், நல்ல முறையில் இருதரப்பு விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்திருந்தார். ஆனால் ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் மட்டுமே வர்த்தக பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் ஹாவர்ட் லூட்னிக் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கருத்துக்கு மாறாக அமெரிக்க அமைச்சர் நிபந்தனை விதித்திருப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.